சொல்லாரு. தாராபுரம் எல்லாம் பயங்கர பனி. சொல்லாரு, வீட்டுக்குள்ளேயே பனி இறங்குது பாஸ்டர். வீட்டுக்குள்ளே சும்மா பாம்பு, நாகப்பாம்பு, அந்த பாம்பு இந்த பாம்பு, ஃபுல்லாக பாம்பு. பாம்பு அடிக்கிது. கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது போய் அடிச்சுட்டு வந்தாரன் உள்ளே யாரி வரும்போது. சொல்லார், வெயில் அடித்தா உள்ள, மழை பெய்தா உள்ள. இதுக்கு இடையில் நான் வாழுவேன் பாஸ்டர். இதுக்கு இடையில் எங்களுக்கு சாப்பாட்டு கூட நிலைமை. மாமியார் வந்து பார்த்துட்டு எதுக்கு இப்படி ஒரு ஊழியம் நீ செய்ய, நீ வேலை செய்து பழையது போல டிபிஎம்முக்கே போயிரு. அவருக்கு மனைவி அப்படி இருக்கும்போது சொல்லாராம், பயப்படாத, நம்மளை அழைச்சார், ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து பார்த்துட்டுன்னு சொன்னாங்களாம், விட்டுட்டு வந்துடுங்க. எதுக்கு இந்த இடத்துல ஆத்துமாக்களும் இல்லை, ஒரு 5 ஆத்துமா. ஆனால் விடுதலையின் கூட்டம் நடத்தும்போது 25-50 பேர் வாராவ. தீராத நோய் தீருது, பிசாசுகள் வாடுது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை என்னட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்கு தரிசனம் தந்து என் ஆண்டவர் கொண்டு வந்தார். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் எனக்கு தந்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயம் எனக்கு நிறைவேற்றுவார். சப்தமாக ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்லும்போது சாவனத்திலையும் பெருசாக கண்டுகிடல பாஷை. அது நான் என்ன பண்ணேன், நான் சொன்னேன், தைரியமாக இருங்க. அந்த தரிசனத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீங்க இல்லையா, நாங்கள் உங்களுக்கு எங்களால் இயன்ற காரியத்தை நான் ஜெபத்தோடு உங்களுக்கு செய்வேன். சந்தோஷமாக அவர் இல்லை பாஷை ஜோம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன், தனி மனுஷனாய் பவுல் நிற்கிறாரு. அத்தனை கூட்டமாக சொல்லுகிறாங்க, இந்த துறைமுகத்தில் தங்கியிருப்பான், அடுத்த இடத்துக்கு போண்டான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அந்த இடத்துல பவுலை எவ்வளவு ஒரு நிஸ்சாரமாக நினைப்பாங்க. அடுத்த வார்த்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கு பாருங்க. பவுல் இன்னும் வெட்கப்பட்டு போகத்தக்கதான ஒரு காரியம் அங்கே நடக்குது. 13வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது படிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க எப்படி இருக்கும். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நம்ம தூர போகும்போது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நேரம், நிறைய பேருக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு கிண்டலாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு ஏளனமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளை இப்போ ஒரு கூட்டமே சேர்ந்து பவுல் சொன்னதுக்கு எதிராக சொல்லுவாங்க, வேண்டாம் நம்ம அடுத்த தீவுக்கு போவோம், அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு. பவுல் தனிமையை, ஆண்டவரை உமக்க வார்த்தைன்னு சொன்னாப்பா அப்படின்னு அவர் அமைதியாக இருக்காரு. இவங்க அடுத்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறப்படுகிற நேரம் சொல்லுது வசனம், தென்றல் மெதுவாய் வீசினது. நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். தென்றல் மெதுவாக வீசுது. இந்த ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல் கப்பல் புறப்படுது. பவுலை பார்த்து என்னத்துல, உன் ஆண்டவர் எங்க? நீ சொன்னிய பவுல கப்பலுக்கு சேதம் வரப்போகுது, உள்ள இருக்க சரக்குகள்லாம் சேதம் வரப்போகுது, நமக்கு ஜீவனுக்கு சேதம். பாரு, தென்றல் தான் வீசுது. ஆனா ஆரம்பம் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, தரிசனத்தை விட்டு விலகி போகும்போது, உலகத்துக்கு பின்னாக போகும்போது, ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போகும்போது தென்றல் வீசினது போல தான் இருக்கும். அடுத்து கீழே நீங்க படித்தா தெரியும், அதிகமாய் அவர்களை அழித்து போடத்தக்கதான புயல் காற்று அடுத்து வீசும்போது தான் பவுலை நினைவு கூர்ந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். கொஞ்சம் வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அடுத்து ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிக்கும் போது பெரிய கடுங்காற்று ஒன்று அந்த கப்பல் மேல் மோதிட்டு வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல வந்த தேவ ஜனமே, ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரை விட்டு விலகும் போது அதுக்கு பிறகு பெரும் பாதிப்பு அடுத்துதான் நமக்கு தெரியும். ஐயோ, ஆண்டவரை விட்டு விலகிட்டேனே, ஆண்டவரை விட்டு ஒதுங்கி போயிட்டேனே, ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டேனே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக வந்தார். ஊழியத்தில் இருந்து ஒரு சின்ன சின்ன போராட்டங்களை கண்டு, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை கண்டு ஊழியத்தை விட்டு ஓடி போயிட்டார். எனக்கு ஊழியம் வேண்டாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது போதும்னு போனார். அந்த பிரச்சனை நடுவில் நல்லா பொறுமையாக இருங்க பிரதர்னு சொன்ன பிறகு கேட்காம, இல்லை பாஷா இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம்னு பைபிள் வச்சுட்டு போயிட்டார். சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார், வருஷங்களுக்கு பிறகு நம்ம சபையில் நம்ம ஊழியத்தில் இருந்தவர் எனக்கு கால் பண்ணி ஒரு நாள் பேசினார், புதிய நம்பரில். பாஸ்டர், நான் இப்போ அவ்வளவு கஷ்டப்படுவேன், நான் ஒரு சபைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கூட ஊழியத்தில் இருந்திருந்தா இன்றைக்கி நான் ஆண்டவர் எவ்வளவோ என்னை உயர்த்தி இருப்பார். சப்தமாக சொல்லுங்களேன். நான் எங்கே போனாலும் ஆண்டவர் என்னை எச்சரிக்கார், என் ஊழியத்தை திருப்பி செய். நான் எங்கே போனாலும் நான் செய்கிறதெல்லாம் எனக்கு தோல்வி, நான் போகிறதெல்லாம் எனக்கு தோல்வி. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, இந்த வசனத்திலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன், வெளியே போகும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது இன்பமாக இருக்கும்.
ஆண்டவரை விட்டு விலகி உலகத்துக்கு பின்னால போகும்போது நல்லா தென்றல் அடிக்கிறது போல இருக்கும். ஆனா போக 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 தான் நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். ஐயோ, இவ்வளோ பெரிய பாதாளத்துக்குள்ள சத்துரு என்னை கொண்டு போயிட்டானே, இவ்வளோ பெரிய நெருக்கத்துக்குள்ள என்னை கொண்டு போயிட்டான். பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆரம்பம் நல்லா இருக்கும். எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு அடிக்கடி அவனுக்கு தகப்பனார் ஹெட் மாஸ்டர், தாயார் ஹெட் மாஸ்டர், நல்ல வசதியான குடும்பம். இந்த நண்பர்களோடு சேர்ந்து அவன் நல்லா படிக்கிற பையன். அவன் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நாள் ஒரு பீடி பீடியில் ஆரம்பிச்சு அப்போ புகையெல்லாம் மேலே யாரு சொல்லிட்டு போட்டுட்டான். மறுநாள் இதே இப்படி தான் இருக்கும், அடிக்க வச்சானுங்க. கடைசியாக தாண்டி ஒரு நாள் கொஞ்சம் போல கட்டிங் கொடுத்தானுங்க. அது இப்படி தான் இருக்கும், கண்டுக்கிடாத. மறுநாள் எனக்கு எழும்ப முடியல, நாங்கள் இருக்கோம் தீர்வதில் உன் கூட இருந்து, அப்படின்னா உன் போத தீர்வதில் உன் கூட இருந்து நாங்கள் கொண்டு விடுவோம். சமீபத்தில் ஒரு நாள் என்ன பார்த்தாலே தானே, நீ பாஸ்டராக போயிட்ட, எங்கூட நம்ம கூட இருந்த இன்னவன் செத்தே போனான். இன்னும் எனக்கு நிலைமையை பாரு. எனக்கு அப்பாவும் செத்து அம்மாவும் செத்து, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டு, இன்னைக்கு நான் ஒரு குடிகாரனா நான் பார்த்துக்க தெருவுலையும் நான் போட்டிருக்க சாரத்தையும் சட்டையும் அப்படின்னு அவ்வளவு பெரிய குடும்பத்தில் உள்ளவன் சொல்லுதான். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடு நான் தெரியும். இது அன்னைக்கு சின்னதாக ஆரம்பித்தது, சின்னதாக தொடங்கினது, பொழுதுபோக்கு ஒரு தமாசுக்கு ஆரம்பித்தது நண்பர்களோடு. முடிவோ அது ரொம்ப கொடூரமானது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், பவுல் அங்கே எச்சரித்து இவர்கள் கேட்கல. கப்பல் புறப்படும் பொழுது அது ரொம்ப மெதுவாய் தென்றலடிப்பது போல போ அப்படின்னு தட்டி விட்டது போல இருந்து கொஞ்ச நேரம் தாண்டின பெரிய புயல் காற்று வந்தது. கப்பல் சேதமாயிற்று. அந்த இடத்துல தான் கப்பல் துண்டு, அதிலிருந்து வந்தவைகள் அதை கொண்டு ஒரு அருவில் ஒதுக்கிட்டானுங்க காப்பாற்றி. அதிலிருந்து பின்னாக வந்த அலை வீசி கப்பல் உடைந்து அதன் ஒவ்வொரு பாகத்திலையும் பிடித்து போய் தேர வேண்டிய ஒரு இடத்துல அவர்கள் போய் இந்த சேதம் ஏன் வராமல் இருந்திருக்கணும்னா, எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த சேதம் வந்திருக்கவே சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கு எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. இன்றைக்கு ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிற மன்னிப்பு என்ன தெரியுமா? அப்பா, நிறைய நேரம் நீங்கள் என்னை எச்சரித்தும் என்னுடைய மன விருப்பத்தை போல நான் போயிட்டேன்ப்பா. நிறைய நேரம் நீங்கள் எங்களை எச்சரித்தோம், எனக்கு விருப்பம் போல நான் செய்துட்டேன்ப்பா. இன்னைக்கு எனக்கு இருக்க எல்லா வேதனை, நான் இன்னையிலிருந்து ஒழுங்காய் வேதத்தை வாசிப்பேன், இன்னையிலிருந்து ஒழுங்காக நான் ஜெபிப்பேன், இன்னையிலிருந்து ஒழுங்காக என் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு என் அப்பாவுக்கு என்னை புதிதாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பவுலை மீண்டும் தூக்கி நிறுத்தினது போல, ஆண்டவரே சோதரன் பவுலை கொண்டு பெரிய காரியத்தை செய்தது போல எங்கள் அழைப்பு எங்களில் நிறைவேறட்டும், எங்கள் அழைப்பு எங்களில் நிறைவேறட்டும், எங்கள் திட்டம் எங்களில் நிறைவேறட்டும். என் குடும்பத்தில் இழப்புக்கு காரணம் இது, என் வாழ்க்கையில் இழப்புக்கு காரணம் இது, என் வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு காரணம் இது, என் குடும்பத்தில் வருமானத்தை இழந்து போனதுக்கு காரணம் இது. உலகத்தின் சில காரியம் இன்னைக்கு என்னை மீண்டும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு முன்பு இருக்கிற நஷ்டங்கள் மாறணும், எனக்கு முன்பு இருக்கிற வேதனைகள் மாறணும், எனக்கு முன்பு இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், எனக்கு முன்பு இருக்கிற கண்ணீரின் அனுபவங்கள் மாறணும். ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படியே உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களை பழைய ஜெபம் உனட்ட இருக்கா? பழைய வேத வாசிப்பு உனட்ட இருக்கா? பழைய ஆராதனையின் அனுபவம் உனக்குள்ள இருக்கா? பழைய உபவாசம் உனக்குள் இருக்கிறதா? பழைய அதிகாலை ஜெபம் உனட்ட இருக்கா? இதெல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ புறப்பட்டபடினாலதான், இது எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ புறப்பட்டபடி. ஆரம்பம் தென்றல் அடித்தது போல இருந்து, ஆரம்பம் உனக்கு நன்றாக இருந்தது. நான் ஜோமனில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் செய்த ஊழியத்தை அப்படியே சாதாரணமாக செய்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆண்டவரை கொடுத்த தசோபாத்தை நிறுத்திட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் ஜெபித்ததை நிறுத்தினேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா இல்லப்பா, நீ மீண்டும் அதில் பலப்படணும், நீ மீண்டும் அதில் பலப்படணும், நீ மீண்டும் அதில் பலப்படணும். கரங்களை தட்டி அப்பாவை நோக்கி, அப்பா அப்பா என்னை பலப்படுத்துங்க. என் வாழ்க்கை இழந்து போனேன், என் வேத வாசிப்பை இழந்து போனேன், என் ஊழியத்தின் அநேக பாகங்களை இழந்து போனேன். இவைகளை மீண்டும் இன்றைக்கு செய்வேன், இவைகளை மீண்டும் இன்றைக்கு செய்வேன். ஆத்து மக்களுக்காக ஜெபித்தேன், குடும்பங்களுக்காக ஜெபித்தேன், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள்
காரியங்களுக்காக ஜெபித்தேன், இந்த காரியங்களை மீண்டும் நான் செய்வேன். அதிகாலையில் நான் ஜெபித்துட்டு இருந்தேன், எனக்கு அதிகாலை ஜெபம் இல்ல. ஆண்டவரே இரவு ஜெபித்தேன், எனக்கு இரவு ஜெபம் என்ன இல்ல. ஆண்டவரே இதன் நிமித்தமா இன்றைக்கு அடிபட்டு ஆண்டவரே உடைந்த கப்பல போல என் குடும்பம், என் வாழ்க்கை, எங்க ஜீவிதம் இருக்கு. இன்னைக்கு ஆனால் ஒரு நல்ல தீவில எங்களை கரையேற பண்ணினு, நல்ல ஒரு தீவில எங்களை கரையேற பண்ணினு. இன்றைக்கு எங்களை நம்முடைய கரத்தில் தருகிறோம், இன்றைக்கு எங்களை நம்முடைய கரத்தில் தருகிறோம். இன்றைக்கு அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கணும், இரவு நேரம் நாங்கள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இயேசுவின் நாமத்தினால அப்படியே ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆண்டவரே இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது நம்முடைய அபிஷேகத்தை மகிமை இறங்கி மீண்டும் ஜனங்களை கட்டி எழுப்புங்க. மீண்டும் ஆவிக்குரிய அனுபவங்களை விசுவாச வாழ்க்கையில தேவன் கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நன்மை வெளிப்படுவதாக, உம்முடைய நன்மை வெளிப்படுவதாக, உம்முடைய நன்மை வெளிப்படுவது. அப்படியே ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த காரியத்தை நீ விட்டு இருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றுவார். எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு வசனத்தை கொண்டு நம்மோடு இன்னைக்கு வேத வாசிப்பு இடத்துல காணப்படுகிறதா? பழைய வேத வாசிப்பு இருக்கா? பழைய அதிகாலை ஜெபம் இருக்கா? பழைய இரவு நேரம் ஜெபித்த ஜெபம் இருக்கா? ஆராய்ந்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து பார். நிறைய காரியத்தில் விழுந்துட்டோம், நிறைய காரியத்தில் தவறிட்டோம். ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தியா? இன்னைக்கு ஜெபிக்கிறியா? சபையில வந்திருந்து ஜெபித்தியா? இன்னைக்கு ஜெபித்தியா? நீ வந்த நாட்களில் ஆரம்ப காலத்தில் சபையில எவ்வளவு நேரம் வந்திருந்து ஜெபம் பண்ணுன, இன்னைக்கு அந்த ஜெபம் எல்லாம் போயிட்ட. எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் உடைஞ்சு போச்சுதே ஆண்டவர். ஆனாலும் உன்னை ஒரு கப்பர் துண்டில் ஏற செய்து ஒரு தீவில் நான் உன்னை கொண்டு விட்டு இருக்கிறேன். இன்னும் உனக்கு ஜீவனை நான் ஏன் தந்தேன் தெரியுமா? எமக்கு கப்பர் சேதமே அல்லாமல் ஜீவனுக்கு சேதம் வராது என்று அடுத்து பவுல் சொன்னது போல இன்னைக்கு சில இப்படிப்பட்ட சில போராட்டங்கள் நமக்கு வந்ததே தவிர நம்முடைய தரிசனத்தில் எந்த சேதமும் வரப்போவதில்லை. நம்பிக்கையோட ஆண்டவரே, இன்னையில் இருந்து நான் பழையவைகளை மீண்டும் செய்வதற்காக என் கரத்தை பிடிங்க. நாங்க குடும்பமாய், நாங்கள் சபையாய் கர்த்தருடைய திட்டத்தை செய்வோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம். எல்லா குறைவுகள் எங்களை விட்டு மாறி கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் சபையாய் கர்த்தருடைய திட்டத்தை செய்வோம். எவைகளெல்லாம் நாங்கள் விட்டு விட்டோமோ மீண்டும் அந்த அனுபவத்தை தாங்க. ரபா ஷம்தாலா பவுடாரபோ உரபால பரபர பௌதாரபோ துரிகரபா ரிபால பாஷம்துரி பிரபௌதாரபோ உரபால பரபர பௌதாரபோ துரிகரபா ரிபால ஹதுனா ரபௌதாரபோ துரிகரபா. எங்க பழைய ஜீவி ஆவிக்குரிய அனுபவத்தை அநேக விதங்களில் சத்துரு கெடுத்து போட்டான். அநேக விதங்களில் சத்துரு எங்க பழைய அனுபவத்தை உடைச்சிட்டான். இல்ல இல்ல, அந்த பிரச்சனை எங்களை விட்டு போக கூடாது, அந்த பிரச்சனை எங்களை விட்டு மாறக்கூடாது, அந்த பிரச்சனை எங்களை விட்டு மாறக்கூடாது. மீண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு வேணும், மீண்டும் அபிஷேகம் எங்களுக்கு வேணும், மீண்டும் ஜெபாவி எங்களுக்கு வேணும், மீண்டும் துதியின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும். மீண்டும் நாங்கள் கர்த்தருக்காக எழுமணும், மீண்டும் கர்த்தருடைய திட்டத்தை செய்யணும். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் செய்யணும். சபையா